அஃபெண்ட் ஆகுற ஒரு கொஸ்டினா இருந்தா கூட பரவால்ல. நீங்க கொஸ்டின புட் அப் பண்ணுங்க. நீங்க கேள்வி கேட்க கேட்க தான் நம்ம இன்னும் ஆழத்துக்குள்ள டிக் பண்ணி உள்ள போக முடியும். நீங்க கேள்வி கேட்கல அப்டின்னா, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் அங்கேயே ஸ்டாக்னன்ட் ஆயிருவீங்க. சில பேர் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க என்னத்துக்கு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்டின்ட்டு இப்ப அவங்க அப்டியே போயிருவாங்க. அப்டி இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் சரி, புட் பண்ணுங்க. முதல்ல கொஸ்டின கேளுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அப்டின்னு பாருங்க. இல்ல அப்டின்னா, தென் நீங்க அந்த விஷயத்த விட்டு நீங்க வெளில போலாம். ஸோ, அதனால தைரியமா கேள்வி கேளுங்க. நாங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கோம். உண்மையா ம் அ முடிஞ்ச வரைக்கும் அந்த பதில் உங்களுக்கு கன்வின்ஸிங்கா இருக்கும்ன்றத நான் ரொம்ப நம்புறேன். ஸோ, நேற்றைய தினத்தில நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வை கிரியேஷன்? எதற்காக கிரியேஷன் இருந்தது? கிரியேஷன் ஏன் வந்துச்சுன்னா, உறவு இருந்ததுனால தான் கிரியேஷன்ற பிளானே இருக்குது. ஸோ, அந்த உறவு எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பமாகுது. ஸோ, உலக தோற்றத்துக்கு முன்னாடி பரலோகமும், பூமியும் எதுவுமே இல்லாத காலத்திலேயே அங்க என்ன இருந்துச்சு? அ எதுவுமே இல்லாத இடத்துல வெறுமனே உறவு மட்டும் தான் இருந்தது. ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்த உறவு மட்டும் தான் அங்கே இருந்தது. அந்த உறவுக்கு உள்ள இருந்து தான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ, இங்க நீங்க ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இங்க இந்த 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 திரியேகத்துக்குள்ள நீங்களும் அப்ப இருந்தே இருக்கிறீங்கன்றது புரியணும். ஏன்னா, கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை எப்பவே பார்த்துட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டவர் அப்படின்னு பவுல் எழுதுறார். சோ, அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் உங்களோடு உறவுல தான் இருக்கிறார். புரியுதுங்களா? உங்களோட அவருக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட், உங்களோட அவருக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன், இட்ஸ் நாட் இந்த உலகத்துல வந்து நீங்க 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் இப்ப ஆரம்பிச்ச உறவு கிடையாது இது. இது உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தே தேவன் உங்களோடு கொண்டிருக்கிற உறவு. சரிங்களா? ஆனா இப்பதான் நீங்க இந்த உலகத்துக்குள்ள வந்து வெளிப்பட்டிருக்கீங்க. ஆனால் தேவன் உங்களை அங்கேயே பார்த்துட்டார். சோ, அப்ப காஸ்பல் அப்படின்ற ஒரு விஷயம், சுவிசேஷம் சுவிசேஷம் அன்னைக்கு அருமையான பாஸ்டர் கேட்டாங்க, எததாங்க சுவிசேஷமா சொல்றது? வாட் இஸ் காஸ்பல்? இப்ப வாட் இஸ் காஸ்பல்? எது சுவிசேஷம்? சரிங்களா? லீகல் காஸ்பல பொறுத்தவரைக்கும் எது சுவிசேஷம்னா, பாவம் பாவம் வந்தது மனிதனுக்குள்ள. அந்த பாவத்தில இருந்து விடுதலை பெறுவதற்கு விடுதலை பெற்று மனிதன் பரலோகத்துக்கு போவது தான் என்னது? லீகல் காஸ்பல்ல சுவிசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சரிங்களா? அததான் வந்து எல்லாருக்கும் போய் நம்ம காஸ்பலா சொன்னோம். நம்ம ஒரு ஆள்ட்ட போகும்போதே, "நீ பாவின்னு" முதல்ல அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க. நீயும் ஒரு பாவி தான் அவனுக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவன பாவின்னு முதல்ல புரிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பாவின்ற இடத்துல இருந்து உன்னைய மன்னிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தாருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவனுக்கு எத குடுப்போம்? காஸ்பல் அவன் கையில குடுத்து, பரலோகம், நரகம் அப்படின்ற 2 விஷயம் இருக்குப்பா. பரலோகம், நரகம்னு இருக்குது. நீ நரகத்துக்கு போறியா? பரலோகத்துக்கு போறியா? அப்படின்ன உடனே, அவன் பயந்து போய், சரிங்க நான் பரலோகத்துக்கே வந்துடுறேங்க" அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த எதிரி நாட்டுக்காரங்க வந்து புடிச்ச உடனே எல்லாரும் கைய தூக்கி சரண்டர் ஆவாங்களோ, அந்த மாரி அவைங்கள அப்படியே துப்பாக்கி முனையில சரண்டர் பண்ண வச்சுருவோம். என்ன? அப்புறம் அவன கடைசி வரைக்கும் நரகத்த காட்டியே பயமுறுத்தி, நரகத்த காட்டியே கடைசி வரைக்கும் அவன பயத்திலேயே வச்சு, அவன நல்லவனாவே நடிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். அவன் நல்லவன் ஆகல. பரலோகம் போகணுன்றதுக்காக நல்லவனா ஆக்ட் பண்றது எப்படி? எப்படி நல்லவன மாரியே நீ நடந்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லிக் குடுப்போம். ஒண்ணா அவனும் என்ன பண்ணுவான்? எப்படியாவது பரலோகம் போயிரணுங்க அப்படிங்கிற ஆசையினால நல்லவன் மாரியே வாழ்ந்துகிட்டு இருப்பான். புரியுதுங்களா? இதுதான் வந்து லீகல் காஸ்பல்ல இருக்கிற சுவிசேஷம். சோ அவன எப்படியாவது இங்க இருந்து கடப்பி எங்க கொண்டு போய் சேர்த்துறணும் அவன? பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லி தான் லீகல் காஸ்பல் வந்து சுவிசேஷத்தை இப்படிதான் நேரேட் பண்ணி பேசுறாங்க. ஆனா, உண்மையாகவே சுவிசேஷம் என்ற ஒன்று எப்ப இருந்து ஆரம்பமாச்சு அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே சுவிசேஷம் என்ற ஒன்று இருக்கிறது. காஸ்பல்ன்றது எப்ப இருந்திருக்கு? சுவிசேஷன்றது உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்திருக்கு. அந்த சுவிசேஷம் இப்ப இன் கிரைஸ்ட்ல வெளிப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? சோ ஆண்டவர் காஸ்பலை எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தே காஸ்பல் என்ற ஒன்று இருக்குது. அதனாலதான் பால் வந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள நீங்க வந்த உடனே நம்மளை எங்க கொண்டு போயிடுறாரு எல்லாத்துக்கும். எதுக்கு எடுத்தாலும் உலக தோற்றத்துக்கு முன்னே. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவன் என்ன நினைச்சிருந்தாரு நம்மளை பத்தி அவரோட பிளான் என்னவா இருந்தது? நம்மளை குறிச்சு அவர் என்ன யோசனை வச்சிருந்தாரு அப்படின்ற எல்லாத்தையுமே உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தே நேரேட் பண்ணி கொண்டு வர்றதுதான் காஸ்பல். மேனை பத்தி அவர் ஒரு பிளான் வச்சிருந்தார். நல்லா புரியணும் இந்த இடத்த. மேனை பத்தி ஆண்டவர், அதாவது பிதாகுமாரன் ட்ரையூன் டேடி, அந்த அந்த தேவன், சரிங்களா, அந்த உறவின் தேவன், அவர்கள் ஒரு பிளான உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தே வச்சிருந்தாங்க. அந்த பிளான், அந்த ஒரு விஷயம் மனிதனுக்கென்று ஒரு மகிமையை ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க. ஒரு குளோரி அவனுக்காக செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த குளோரிக்கு உள்ள உங்களை கொண்டு வர்றதுக்கு தான் இப்ப அவர் வெளிப்பட்டு உங்களை என்ன செய்யறாரு? அந்த மகிமைக்குள்ள கொண்டு வர்றார். அதனாலதான் காஸ்பல பால்லாம் எப்படி நரேட் பண்றாங்கன்னா, ஆதி காலத்தில் இருந்து தேவனுக்குள் இருந்த ரகசியம் இப்ப வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடுத்து வாசிங்க. கொலோசையர் 1 அதிகாரம். கொலோசையர் 1 அதிகாரம். Colossians chapter 1 verse 25 இருந்து படிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். அடுத்து, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ஒரு ரகசியம், ஒரு சீக்ரெட் வந்து ஆதி காலங்கள் முதல், அதாவது ஆதி காலத்துல இருந்தே இருக்குது இந்த ரகசியம். இது இப்ப உருவாகல. இந்த ரகசியம் இப்ப கிரியேட் பண்ணப்பட்டது இல்ல காஸ்பல். இத நல்லா புரியுங்க. ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் யாருக்குள்ள இருக்கு? தேவனுக்குள்ள இருக்கு. என்ன புரியுதுங்களா? அது யாருக்குள்ள இருந்தது? அந்த ரகசியம் தேவனுக்குள்ள இருந்தது. அந்த தேவனுக்குள்ள இருந்த அந்த ரகசியம் எப்ப இருந்து இருக்குன்னா, ஆதி காலத்துல இருந்து இருக்கு. அது இப்ப என்ன இருக்கு? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ரகசியம் என்னவான்னா, பவுல் எழுதுறாரு, அந்த ரகசியம் என்னன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு பால் வந்து அதை ரிவீல் பண்றாரு. இது வந்து கிரைஸ்ட் இன் யூ. கிரைஸ்ட் இன் யூன்றது இப்ப உருவான சுவிசேஷம் இல்ல. கிரைஸ்ட் இன் யூன்றது எப்ப இருந்தே இருக்கு. ஆதி காலங்கள் முதல் தலைமுறைக்கும் இது எப்படி வச்சிருந்தாங்களா? இத மறைவாக இருக்கு, மறைக்கப்பட்டிருந்ததா. மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம் இப்ப என்ன ஆயிடுச்சா? அது ஓபன் ஆயிடுச்சா. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இப்ப அதை ஓபன் பண்ணிட்டாங்களா அந்த ரகசியத்தை. அது என்னன்னா, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சோ காஸ்பல்
என்ன அப்படின்னு கேட்டீங்கல்ல, அப்ப எதை தாங்க காஸ்பலா சொல்றது? அந்த காஸ்பல் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயுமே யார் இருக்கா? அவன் ஏத்துக்கிறான், ஏத்துக்காம போறான். அவன் நம்புறான், அவன் நம்பாம போறான். அவன் அத என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். அவன் நம்புறதுனால அது அவனுக்குள்ள வரல. அது அவனுக்குள்ள இருக்கு. அத அவன் நம்புனான்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. அத அவன் நம்புனான்னா, அத அவன் விசுவாசிச்சான்னா, அவனோட லைஃப்ல அது என்ன ஆகும்? ஆக்டிவேட் ஆகும். அது அவன் 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 அந்த கான்ஷியஸ்னஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது, கிறிஸ்ட் இன் மீன்ற கான்ஷியஸ்னஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டான்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்டினுடைய குளோரி, மகிமை, மகிமை நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்து அது பூம் ஆகி வெளியே வந்துரும். அத அவன் நம்பலன்னா, உள்ளுக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயத்த வச்சுக்கிட்டு இருக்கோன்னே தெரியாம, சும்மா சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு செத்து போயிருவான். கடைசி வரைக்கும் அப்படியே எதுக்குங்க? என்னங்க வேணும்? பரலோகம் வேணுங்க. அப்ப வாங்க நான் சண்டே 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 காலைல கலந்துருங்க. எங்க பாஸ்டர் செத்துட்டு அடக்கம் பண்ணிருவாரு. அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா, பாஸ்டர் அடக்கம் பண்ணிட்டாருன்னா, நீ பரலோகம் போயிருவ. ஸோ அல்டிமேட்டா நமக்கு என்ன தேவை இப்ப? பரலோகம் தான் தேவை. அப்ப பாஸ்டர் அடக்கம் பண்ணா பரலோகம் போயிரலாம். டேய், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு ரகசியம் அது ஆதி காலத்திலிருந்து இருக்கு. இப்ப வரல. இதத்தான் நான் உங்களுக்கு ரொம்ப புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். காஸ்பல் காஸ்பல் இஸ் நாட் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது கிடையாதுங்கிறேன். காஸ்பல்ன்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ரிவீல் ஆச்சு. ஆனா சுவிசேஷம்ன்றது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்குள் இருந்த ஒரு விஷயம். அத அவங்க இப்ப மேனுக்கு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆதி காலத்துல இருந்தே மனிதனுக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறார். கிரைஸ்ட் இப்ப வரல. இப்ப நான் சொல்ல போற மேட்ரு வந்து ரொம்ப கவனமா கவனிக்கணும். கொஞ்சம் தலைக்கு மேல போற மாதிரி இருக்கும் சிலருக்கு. ஏன்னா கொஞ்சம் இன்கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ்ல நம்மளோட டீச்சிங்ல கொஞ்சம் ரெகுலரா கேட்கறவங்களுக்கு இது நல்லா புரியும். புதுசா இப்பதான் வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் டஃப்பா இருக்கும். புரிஞ்சா புரியுங்க, இல்லையா விட்டுருங்க. சரிங்களா? கிரைஸ்ட் கிரைஸ்ட் த அனாயிண்டட் ஒன் த அனாயிண்டட் ஒன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்குள் இருக்கிற அந்த அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்த குமாரன் ஆதியிலிருந்து இருக்கிறாரு. அவருக்குள்ளதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவருக்குள்ளதான் எல்லாமே நில நிக்குது. அவர்தான் சர்வத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஆதியிலிருந்தே இருக்கிறாரு. நல்லா புரியணும். அவர் கிரைஸ்டா இருந்துட்டு இருக்கிற அவர் இப்ப பாடிய எடுத்ததுதான் ஜீசஸ். பாடிய அவர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா பாடியில ரிவீல் ஆயிருக்காரு. இப்ப அவர் கிரைஸ்ட் என்ன ஆனார்னா ஜீசஸ் ஆயிருக்காரு. அவர் இப்ப ஒரு பாடிய கேரி பண்ண உடனே, இப்ப அவர் ஒரு பாடியில வந்த உடனே அவரை இப்ப என்னன்னு கூப்பிடுறோம்? ஜீசஸ் கிரைஸ்ட். நிறைய பேர் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஜீசஸ் பிகேம் கிரைஸ்ட்னுவாங்க. கிரைஸ்ட் ஆதியில இருந்து இருந்தாரு. அந்த கிரைஸ்ட் பாடிய வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கிரைஸ்ட் பிகேம் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ அவர் ஆதியில இருந்தே இது எல்லாத்தையும் அவர் தான் டிசைன் பண்ணி இவர் எல்லாத்தையும் அவர் தான் வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? பட் இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடியில ரிவீல் ஆனாரு. சோ இப்ப கிரைஸ்ட் அப்படின்ற அவர் வந்து அந்த கிரைஸ்ட் அவரு உங்களுக்கு உள்ள இருக்கிறாராம். இப்ப அவர் இப்ப எங்க இருக்காராம்? இப்ப ஜீசஸ் எல்லாருக்குள்ளயும் இருக்காரா? கிரைஸ்ட் எல்லாருக்குள்ளயும் இருக்காரா? இப்ப இப்ப ஜீசஸ் வந்து
கிரைஸ்ட்ன்ற பாடி ஃபார்ம் எடுத்திருக்காரு. என்ன சரிங்களா? பாடி ஃபார்ம் எடுத்திருக்காரு. சோ பாடியும் இருக்கு அவருக்கு இப்ப. இப்ப அவருக்கு என்னவும் இருக்கு? முதல்ல இருந்தே அவர் யாரா இருக்காரு? ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டா இருக்காரு. ஆவியாக இருக்கிறாரு. ஆவியாக இருந்துதான் சர்வத்தையும் தேவன் ஆவியாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி எல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக யாரா இருந்தாங்க? தேவர் இந்த ஸ்பிரிட். அவர் ஸ்பிரிட்டா இருந்துதான் சர்வத்தையும் ஆவியில தான் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹோல்டு பண்ணி இருக்கிறாரு. அந்த ஃபார்ம்ல இருக்கிற அவர் இப்ப பாடியில என்ன ஆயிருக்காரு? ரிவீல் ஆயிருக்காரு. இப்ப பாடியை எடுத்திருக்காரு. எப்படி உங்களுக்கு பாடின்னு ஒண்ணு இருந்தாலும் ஸ்பிரிட்னு ஒண்ணு தனியா இருக்கோ, நல்லா கவனிக்கணும் இதெல்லாம். பாடின்னு ஒண்ணு தனியா இருந்தாலும் இந்த பாடியை ஒரு நாள் விட்டாலும் உங்க ஆவின்னு ஒண்ணு எப்பவுமே இருக்கோ, அதுபோல ஜீசஸ் கிரைஸ்டா எல்லாத்தையுமே தாங்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காரு ஆவியில. புரியுதுங்களா? அவர் அந்த கிரைஸ்ட் இப்ப எங்க இருக்காராம்? நமக்குள்ள இருக்காரு. நமக்குள்ள இருக்காரு. புரிஞ்சவங்க ஒரு தம் போடுங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு போடுங்க. So he was there. Christ became Jesus. Christ ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருந்தவர் பாடிய எடுத்தாரு. என்னதான் பாடியை எடுத்தாலும் ஸ்பிரிட் ஃபார்ம் என்னைக்குமே மாறாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி நான் வந்து பாடியில இருந்தாலும் எனக்கு ஆவின்னு ஒண்ணு தனியா இருக்கோ, அது போல அவரும் ஆவின்றது அவருடைய ஸ்பிரிட்ங்கிறது எப்பவுமே he is the spirit of Christ. அது என்னைக்குமே மாறாது. சோ பாடியில வந்துட்டாரு. இப்ப பாடி தான் இருக்கு, ஸ்பிரிட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் இந்த ஃபார்ம்ன்றது இந்த ஃபார்ம்ல இருக்கு. எப்படி நான் வந்து பாடியில இருந்தாலும் எனக்கு ஸ்பிரிட் ஃபார்ம் இருந்துகிட்டே இருக்கோ, அதுபோல இட்டர்னலா நான் எப்படி ஆவியாகவும் இருக்கிறனோ, அதுபோல அவரும் ஆவியாக இந்த சர்வத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஜீசஸ் தாங்கி பிடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஜீசஸ்க்கு எத்தனை கை தான் இருக்கு? பிசிக்கலா இந்த பாடியில வந்தவர் இந்த 2 கை தான் வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அப்ப அவர் எப்படி தாங்கி பிடிச்சிருக்காருன்னா அவருடைய ஆவி இது எல்லாவற்றையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? Spirit holds everything together. அதனாலதான் கொலோசைன்ஸ் சாப்டர், அதாவது கிரைஸ்ட் இன் யூவை உங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னு வைங்களேன், கிரைஸ்ட் இன் யூனா என்னடா கிரைஸ்ட் இன் யூ? வாட் இஸ் மீனிங் பை கிரைஸ்ட் இன் மீ? கிரைஸ்ட் இன் மீனா எப்படி ஜீசஸ் எனக்குள்ள இருக்காரா? இப்ப கிரைஸ்ட் இன்னொன்னே நம்ம ஆளுகளுக்கு மைண்ட்ல வருது என்னன்னா பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஜீசஸை மட்டும் தான் பாக்குறான். பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஜீசஸை மட்டும்தான் 2 கை காலு ஒரு மனுஷனா பாக்குறான். மனுஷனை மட்டும் பார்க்கும்போது அவனால எப்படி போயிருக்கணும்னா அவர் எனக்குள்ள இருக்காரா? எப்படி இருக்காரு அப்படின்னு அவனால அதை வந்து எதையுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியணும்னா அதை உங்களால இமேஜின் பண்ண முடியணும். அதை உங்க மைண்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியணும். அது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல கரெக்டா உள்ள போனாதான் அது போய் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறி உங்க ஃபீல்ல போய் அது கலக்கும். இல்லைன்னா உங்க ஃபீல்ல போய் அது கலக்கல. கிரைஸ்ட் இன் மீன்றது என் ஃபீலா மாறலன்னா நான் என்னதான் கான்ஃபரன்ஸ் எடுத்து வேஸ்ட். நீங்க கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றது வேஸ்ட். கிரைஸ்ட் இன் மீன்றது உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு புரியணும். அது எப்படி கிரைஸ்ட் இன் மீனா அது எப்படின்றது புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சோ இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வசனம் எங்க இருக்கு? கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்க. அவர் எல்லாவற்றிற்கும், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவ்வளவுதான். எல்லாமே யாருக்குள்ளதான் நிலை நிக்குது? கிரைஸ்டுக்குள்ள நிலை நிக்குது. கிரைஸ்டுக்குள்ள நிலை நிக்குதா? எப்படி? அவர் தான் இங்க எப்பதானே மனுஷனா வந்தாரு, எல்லாத்தையும் அவர் படைச்சாருன்றீங்க. எப்படி அவர் ஆதியில இருந்து இருக்கிறாருன்றீங்க? எந்த மாதிரி இருக்கிறாரு? அவர் எப்படி இருப்பாரு? அவர் யாரு? So first you need to understand Christ is the spirit of Christ. அதனாலதான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரம்
ரோமர் 8ஆம் அதிகாரம் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் அதுதான் போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, யார் அவருடையவன் அல்ல அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கணும். பாருங்க, ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 10 நினைக்கிறேன், படிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். 9வது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவினுடைய ஆவி, இப்ப புரியுதுங்களா? வாட் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்? சோ கிரைஸ்ட் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் உங்களுக்கு புரியணும். அப்பதான் இதை ஹோல்ட் பண்ணி எப்படி பிடிச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஹோல் பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அவர் எப்படி நிக்கிறாருன்னு உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் தான் ஆதியிலிருந்தே he was a spirit of Christ, and now 2000 years before he took a body and he became Jesus Christ. இது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இதை சில பேர் தலைகீழா பேசுவாங்க. சில பேர் பேசி நான் கேட்டிருக்கேன், ஜீசஸ் வந்து கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டாரும்பாங்க. இல்ல இல்ல, கிரைஸ்ட் when he took a body he became Jesus Christ. அவர் கிரைஸ்டா இருந்தாரு, பாடியை எடுத்த உடனே அந்த பாடியிலி ஃபிகர்ல அவர் ஜீசஸ் அப்படின்ற ஒரு பர்சனா ரிவீல் ஆனார். ஸோ கிரைஸ்ட் became Jesus. இதுதான் fact. புரியுதுங்களா? சோ இப்போ உங்களுக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரு அப்படின்னா நீங்க எதை உணரணும்? எதை நீங்க ஃபீல் பண்ணணும்? ஒரு சின்ன கேள்விங்க பிரதர், சொல்லுங்க. அது திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. அந்த கிரைஸ்ட் சொன்னீங்க, ஒரு क्वेश्चन ரைஸ் பண்ணி சொன்னீங்கல்ல, சிலர் இப்படி சொல்றாங்க, அதை ரிப்பீட் பண்ணுங்க. சில பேர் வந்து ஜீசஸ்னு ஒரு மனுஷன் இருந்தாரு, ஒரு மனுஷன் தான் அவர் என்ன பண்ணாரான்னா கிரைஸ்ட்ங்கிற கான்சியஸ்னஸ் தனக்குள்ள ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? தனக்குள்ள கிரைஸ்ட்ங்கிற கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, அது அந்த மாதிரி கிடையாது. கிரைஸ்ட் இருந்தாரு முதல்ல இருந்தே, ஆதியிலிருந்தே இருக்கிறாரு. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து அவரு பாடிய இந்த பூமியில இந்த சிருஷ்டிப்புக்கு உள்ள அவர் இறங்கி வந்து ஒரு பாடியை எடுத்து, அந்த பாடிய அவர் எடுத்த உடனே இந்த ஸ்பிரிட் இந்த பாடி எடுத்த உடனே கிரைஸ்ட் became Jesus. புரியுதுங்களா? கிறிஸ்து இயேசு, கிரைஸ்ட் became Jesus. புரியுதுங்களா? சோ இப்ப ஏன் இதை நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குன்னா, நிறைய பேரால சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அந்த பவுல் கூட நிருபங்கள்ல வந்து சொல்ற வேர்டையும் அவர் யூஸ் பண்றாருங்களா? எழுதிட்டே இப்பதான் புரியுது. அது கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பு சேர்க்க பண்ணுகிறவர்ன்றது அது என்னன்றது இப்பதான் புரியுதுங்க. எனக்கு சொல்ல கிறிஸ்து தான் இயேசுவா வந்தார்ன்றது இப்பதான் புரியுது. பாவிகளை ரட்சிக்க வந்து அந்த அவர் உலகத்துக்கு வந்தார்ன்றது கிறிஸ்துவா இருந்து இயேசுவா உலகத்துக்கு வந்தார்ன்றது இப்பதான் இந்த ஒவ்வொரு இதை நீங்க சொல்லும் போது இந்த கான்சியன்ஸ்ல இந்த வசனங்கள் ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சமா வருது. ஓகே, அதான் இப்போ உங்களோட மைண்ட் வந்து இந்த விஷயங்களை வந்து புரியணும். இப்ப புரியாமே ஜீசஸ் கிரைஸ்ட்னா அவரை நீங்க வெறும் பிசிக்கல் ஃபார்ம்லயே பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால புரியவே முடியாது. இதை உங்க மைண்டால கன்சீவ் பண்ண முடியாது, உங்க மைண்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எப்படி அவருக்கு 2 கை இருக்கு, அவர் உலகத்தையே தாங்கி பிடிக்கிறாருன்றாங்க, எப்படி பிடிச்சிருக்காரு அப்படின்ற அந்த அதுக்கெல்லாம் உங்க மைண்டால ஆன்சர் பண்ண முடியாது. உங்க மைண்டால எதை ஜீர்ணிக்க முடியலையோ அதை உங்களுடைய சப்கான்சியஸ் வந்து உள்ளே எடுத்துக்காது. முதல்ல உங்க சப்கான்சியஸ் வந்து எந்த ஒரு விஷயத்த பிக்சரைஸ் பண்ண முடியுதோ, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, the spirit of God is filled everywhere.
தேவனுடைய ஆவி இவைகள் எல்லாவற்றையும் தாங்கி பிடித்திருக்கிறது. இது எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஈர்ப்பு இருக்கு தெரியுமா? ஒரு கிராவிட்டி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு கோள்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு ஒரு கோளை இன்னொரு கோள் எப்படி தாங்கி எப்படி இழுத்து பிடிச்சிருக்கு தெரியுமா? அததான் அந்த வசனம் சொல்லுது. He holds everything together. So அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்றீங்களா பாஸ்டர்? எப்படி? அத நாங்க படிக்கும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இழுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ன்றது நம்ம இன்னைக்கு நம்ம சயின்ஸ் டெவலப்மெண்ட்ல சயின்ஸ் டேர்ம்ஸ்ல நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து இழுக்குது, ஒண்ணு இழுக்குது. அது எது இழுக்குதுன்னு தெரியலையே. இததான் இன்னைக்கு என்ன சொல்றான் சயின்ஸ்லனா காட் பார்ட்டிகல் அப்படின்ட்டான். ஒரு ஆட்டம ரெண்டா உடைச்சு, ஒரு ஆட்டம 2 பீஸா உடைச்சு, உலகத்தோட ஒரு கார்னர்ல ஒரு பீஸையும் இன்னொரு கார்னர்ல கொண்டு போய் இன்னொரு பீஸையும் வச்சு, இந்த ஆட்டம் இந்த பக்கம், இந்த பாதி ஆட்டம் இந்த பக்கம் இப்படி திருப்பினா, இந்த ஆட்டம் தானா உலகத்தோட இன்னொரு எண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் இப்படி திரும்புதான் அது தானா. இப்ப என்ன சொல்றான்னா, இது ரெண்டுக்கும் இடையில எப்படி இந்த கனெக்ஷன் இருக்கு? எது இது ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கு? எது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது? எப்படி நான் இங்க திருப்புறது உலகத்தோட இன்னொரு மூலையில இருக்கக்கூடிய இன்னொரு எண்ட்ல இருக்கக்கூடிய இதோட பாதிக்கு எப்படி மெசேஜ் கன்வே ஆகுது அப்படின்னு தெரியல. உடனே இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்லிட்டானா, இந்த விஷயத்துக்கு சயின்ஸ்ல திஸ் இஸ் கால்ட் காட் பார்ட்டிகல் அப்படின்னு பேர் வச்சுட்டான். அதான் இப்ப நாங்க பிராக்டிகலா பார்க்கும்போதுமே பிராக்டிகல் கிளாஸ்ல கூட அதான் படிச்சாங்க. இந்த நார்த் போல் சவுத் போல் வந்து ரிப்பல் பண்ற மாதிரி நாங்க அதை படிச்சோம். ஆக்சுவலா பிராக்டிகலா பார்க்கும்போது ஒரு போல் வந்து இன்னொரு போல் கண்ட்ரோல் பண்றது வந்து அதுவும் வந்து கிரைஸ்ட் நேச்சர்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே he holds everything together. எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கிறார். வாவ். சகலத்தையும் தாங்கி பிடிச்சிருக்காரு. சரி, இப்ப நான் கேக்குறேன், நம்முடைய உடம்பு எதுல உருவாயிருக்கு? நம்ம உடம்புல என்ன இருக்கு? எல்லாம் செல்களால தானே உருவாயிருக்கு. எல்லாம் தனித்தனி செல்களால தானே உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப செல்கள் தான் சேர்த்து பிடிச்சிருக்கு. ஓகே, இப்ப இந்த செல் எல்லாம் யார் நீங்க தான் சேர்த்து பிடிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க என் செல்ஸ் எல்லாம் நான் தாங்க சேர்த்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் இப்பன்னு? நான் தான் இறுக்கி அப்படியே கொஞ்சம் விட்டா விலகி ஓடிடலாம். நான் தான் இந்த உடம்பை, என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் இறுக்கி சேர்த்து பிடிக்கணும். இப்ப இல்லைன்னா என் செல்லெல்லாம் அதாவது தானா ஒழுகி ஊத்திரும் அப்படின்னு யாராவது பிடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க செல்லெல்லாம் யாருங்க சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது? இப்ப ஜேம்ஸ் ஒரு உருவம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்குல்ல, இது எல்லாமே செல்கள் தானே. சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, செல்களின் கூட்டமைப்பு தானே. யார் இதெல்லாம் சேர்த்து இணைக்கிறா? யார் பிடிச்சு வச்சிருக்கா? கிரைஸ்ட் நேச்சர். அதுதான் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ். every forces. He holds everything together. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அவர் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கா. அவரோட ஸ்பிரிட்ல தான் இது எல்லாமே, ஹோல் காஸ்மோஸே அது வந்து அப்படியே பிடிச்சு நிறுத்தப்பட்டிருக்கான். அந்த வசனம் அதுதான் பேசுது. அவருக்குள் சகலமும் நிலை நிற்கிறது. சோ இப்ப பால் வந்து நல்லா கவனிக்கணும். பால் வந்து கிரைஸ்ட பிசிக்கலா வந்த கிரைஸ்ட அவன் எப்படி டிஃபைன் பண்றான் பாருங்க. எங்க கொண்டு போய் எப்படி அவன் விளக்குறான் பாருங்க. கிரைஸ்ட எங்க இருந்து பாக்குறான் பாருங்க. சகலமும் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஏய், வந்தவர் வந்து யார் தெரியுமா? அவர் தான்டா மொத்தத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் காண்கிறவைகளையும் காணப்படாதவைகளையும் சர்வத்தையும் அவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காராம். இப்ப பெரிய காஸ்பலோட உச்சத்துக்கே உங்களை கூட்டு போறேன். இப்ப டாப் ஆஃப் த காஸ்பல். இது எல்லாத்தையும் தாங்கி பரலோகத்தையும் பூமியையும் காணக்கூடியவைகளையும் காணப்படாதவைகளையும் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிங்காசனங்களையும் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கிற அவரு உங்களுக்குள்ள இருக்காரா? இப்ப
நம்மால் என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஏய் அவர் தாங்கி பிடிச்சிருக்கிற இந்த பூமியில இருந்து எப்படியா இந்த பரலோகத்துக்குள்ள போயிடணும்டா அப்படிங்கிறான். நான் சொல்றேன், ஏய் இங்க இருந்து இங்க போறது இல்லடா காஸ்பல். இது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கிறவரே எனக்குள்ள இருக்கிறாருங்கிறதான் காஸ்பல். இத போய் சுவிசேஷமா சொல்லாம எதை சுவிசேஷமா சொல்றது? இன்னைக்கு சுவிசேஷமா எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? போய் பரலோகம் இருக்குதுப்பா, அந்த பரலோகம் அங்க தங்கத்துல நடக்கலாம், வைரத்துல நடக்கலாம். ஏய் வைரமும் தங்கமுமாடா சுவிசேஷம்? தங்க வீதியா சுவிசேஷம்? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த ரகசியம் தான் காலாகாலமாய் மறைக்கப்பட்டிருந்தது. அதுதான் ஏன்ஷியன்ஸ் ஆஃப் டைம்ல இருந்து எல்லா தலைமுறைக்கு இது புரியாம இருந்துச்சு. இப்ப ரிவீல் ஆயிருச்சு. இப்ப அவருடைய ஹோலி அப்பாஸ்டல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ்க்கு இது ரிவீல் பண்ணிட்டாரு. வாட் இஸ் தட்? Christ in you is the hope of the glory. உனக்குள்ள இருக்காரு. புரிஞ்சுதுங்களா? அந்த கிரைஸ்ட் பாடியில ஏன் வந்தார்? அந்த கிரைஸ்ட் ஏன் பாடிக்குள்ள ஏன் வரணும்? உடனே நீங்க சொல்லலாம், மனிதன் பாவம் செய்ததுனால வந்துட்டாருங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். நம்ம ஆளுகளுக்கு இதைத்தானே சொல்லுவாங்க, பாவம் செஞ்சதுனாலதான் இயேசு வந்தாரு. பாவம் செஞ்சதுனாலதான் யார் வந்தா? இயேசுவே வந்தாரு. ஆதாம் மட்டும் பாவம் செய்யலைன்னா இயேசு வந்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்றாங்க. ஆதாம் பாவம் செஞ்சதுனாலலாம் பாவம் ஒண்ணு இயேசு இந்த பூமிக்கு கொண்டு வரல. இத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜீசஸ் இந்த பூமிக்கு வரணுங்கிற திட்டம், மனிதன் பாவம் செய்யாவிட்டாலும் தேவன் இந்த பூமிக்கு கண்டிப்பா வந்திருப்பாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமிக்கு வந்தே ஆகணும். நிச்சயமா வந்திருப்பார். வந்துதான் ஆகணும். அதுதான் பைபிள் எழுதி இருக்கு. எங்க எழுதி இருக்கு பாஸ்டர் இதெல்லாம்? எடுத்து வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அந்த ஆதாம் பின்பு ஒருத்தர் வந்தாரே, அவர் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். பின்பு வந்தவருக்கு அந்த ஆதாம் யாரா வந்தானா இந்த உலகத்துல? முதல்ல முன் அடையாளம். முன் அடையாளமா வந்தவன் தான் அந்த ஆதாமு. நல்லா கவனிங்க. ஒன்னு ஒரிஜினல் இருக்கு. இதுதான் ஒரிஜினல் ஆடம். இதுதான் ஒரிஜினல். இந்த ஆடம் இவருக்கு இவரோட ஒரு பேட்டர்னா முதல்ல ஒருத்தன் வந்தானா. இவருக்கு ஒரு பேட்டர்னா இவன் வரானா முதல்ல தோட்டத்துல. இந்த ஆடம் தான் ஒரிஜினலா, இவன் அடையாளமா வந்தவனா. அப்ப ஒரிஜினல் ஆடமே யாருதான்? இவன் பேட்டர்ன். இவன் ஜஸ்ட் ட்ரைலர். இவன் சிம்பிள்னா, இவன் வெறும் ஒரு சிம்பாலிக்கான ஒருத்தன்னா, அப்ப ஒரிஜினல் எப்படிங்க இந்த பூமியில வராமையே போயிருமான்னா? இவன் பாவம் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, ஒரிஜினல் ஆடமே அவர்தான். அவர் கண்டிப்பா வந்தே ஆகணும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, அந்த ஆதாம், தோட்டத்துல வந்த அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு, இப்ப வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். முன் அடையாளமா வந்தவன். அந்த ஆடம், இந்த ஆடம், இந்த ரெண்டு ஆடம்ல ஒரிஜினலா தேவன்
தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் கம்ப்ளீட்டா வச்சிருந்த ஆடம் யாரு? சொல்லுங்க. அப்ப ஒரிஜினலா கம்ப்ளீட்டா வச்சிருந்த ஆடம் யார்? அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் தாங்க ஒரிஜினல் ஆடமே. சொல்ல போனா உண்மையான ஆதாம் வந்து 2000 வருஷம் தாங்க ஆகுது. அதுக்குள்ள பூமிக்கு எண்டு கார்டு போட பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி வந்தவன் பேட்டனா. இது முதல்ல நமக்கு வந்து புரியணும். அவன் பேட்டன். He is the original. இவருக்கு மாடலா தான் அவன். எந்த விதத்துல மாடல்? எந்த விதத்துல மாடல்? அந்த ஆதாம் ஒருவனுக்கு என்ன நடந்ததோ, அந்த ஒரு ஆதாம் என்ன செய்தானோ அதனுடைய முழு ரிசல்ட்டும் அந்த ஆதாமுக்குள்ள இருந்த அந்த ஆதாம் நன்மை தீமை அறிகிற அறிவுக்குள்ள போய் மரணத்தை நியாயப்பிரமாண மனநிலைக்கு போய் நியாயப்பிரமாண மனநிலைக்கு போனதுனால மரணத்துக்கு உட்பட்டு நம்ம எல்லாரையும் மரணத்துக்கு உட்படுத்த அந்த ஒருத்தனால முடியும்னா நல்லா கவனிக்கணும். அந்த ஒருத்தனால எல்லாரையுமே சாகடிக்க முடியும்னா அவனுக்கு நடந்ததெல்லாம் இன்னைக்கு நமக்கு நடக்கிறது உண்மைன்னா இவர் மரித்த போது நீங்க மரிச்சீங்கன்றதும் உண்மை. இவர் உயிர்த்த போது நீங்க உயிர்த்தெழுப்பப்பட்டது உண்மை. ஏன்னா ஆடம்னு இருக்கிற ஒருத்தருக்கு என்ன நடக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காவே எல்லா மனு குலத்துக்கும் அப்ளை ஆயிடும். ஆடம்னு இருக்கிற ஒருத்தருக்கு என்ன நடக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காவே எல்லாருக்கும் அப்ளை ஆயிடும். அந்த ஆடம் இவருக்கு பேட்டர்ன். ஏன்னா இவர் யாரோ இவருக்கு என்ன நடக்குதோ அது எல்லாமே எல்லாருக்கும் நடக்கும். இவர் யாரோ அதுதான் நம்ம எல்லாரும். அதுக்கு ஒரு பேட்டர்னா இவன் வந்தானா. இவன் வந்து மரணத்தை ஆபரேட் பண்ணி மரணத்தை வச்சு நமக்கு காட்டி கொடுத்துட்டான். இப்ப இவரு ஒரிஜினல் ஆடம் வந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஜீவன் ஆக்டிவேட் பண்றாரு. புரியுதா? இன்னைக்கு ரொம்ப தியாலஜியா போறேன்னு நினைக்கிறேன். நானு எனக்கே ஃபீல் ஆகுது. ரொம்ப தலைக்கு மேல போற மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட்ஸ் இன்னைக்கு. இது புரியுறது கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ஆனா அது அந்த ஆதாம் தான் நம்ம ஆதாம் நினைச்சா அவன் வெறும் பேட்டர்னா இவரு தான் மெயினா என்னென்னமோ சொல்றீங்களா? இது வரைக்கும் இதெல்லாம் கேட்டதே இல்லையாடா அப்படின்றீங்களா? இப்பெல்லாம் யாரும் பேசுனதே கேட்டது இல்லையே. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஷாலி brother, I have one doubt. Many Christians today are demon possessed. I have personally seen the demonic manifestation during the prayer meeting. If Christ was in them from the beginning, how was demon can be also inside them? Okay. ஏதாவது இப்ப இந்த மேட்டர் இப்ப சொன்னனே இந்த ஆடாமிக் மேட்டர் இது புரிஞ்சா? அந்த ஆதாம் முதல்ல தோட்டத்துல வந்தவன் பின்னாடி வர போறவருக்கு மாடல் தான். இவர் தான் ஒரிஜினலே. சோ இவர் ஒரிஜினலா இருந்து இவர் வரலன்னா அப்புறம் அர்த்தமே இல்லை. பேட்டர்ன் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போன மாதிரி ஆயிரும். பேட்டர்ன் பண்ணதே இவ்வளவு எஃபெக்ட்னா ஒரிஜினல் அவர் செய்து முடித்ததனுடைய வல்லமையையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஐயா வசனத்திலேயே தெளிவா இருக்கு ஐயா. முன்ன வந்தவன் வந்து பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவர்னு தெளிவா எழுதியிருக்கு. அது மனக்கண்ணால பார்க்க முடியுது. இது தெளிவா புரியுது ஐயா. அவன் நம்ம முன்னாடி வருகிற பேட்டர்ன்றது தெளிவாவே போட்டிருக்கேன் சுவிசேஷத்துல நிருபத்துல.
ஏன்னா Jesus. நம்ம அந்த மாதிரியே போதிக்கப்பட்டோம். யாருக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறதுக்கு இல்ல, நம்ம வந்து கேட்கறத மக்கப் பண்ணியே பழகிட்டோம். அங்கதான் போட்டது ஷேடோ. ஷேடோன்னா ஒரு மரத்துக்கு ஷேடோன்னா மரம் இருக்கு. ஷேடோ முக்கியமா மரம் முக்கியமானா ஷேடோ வந்து பாசவே. இப்ப மரம் தானே நிரந்தரமானது. சூரியன் வர 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 அந்த ட்ரீஸ் கீப் பாசிங் ஆன், ஷேடோ போயிடும். பட் மரம் மாறாது, மரம் அங்கே தானே இருக்கும். சோ ஜீசஸ் தான் வந்து ரியல் ஆடமே. இவரை பேட்டர்னா வச்சுதான் அவனே வந்தான். இவருக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் வந்தானே தவிர அது ரியாலிட்டி இவர் தான். அப்ப இவர் வரவே இல்லைன்னா அப்புறம் இவர் ஆடமா இருந்து பிரயோஜனமே இல்லையே. இவர் வந்தாதானே ரியல் ஆடமே இங்க வந்ததுக்கு அர்த்தம். தியாலஜிக்கலி ஸ்பெஷலி பெண்டிகாஸ் பீப்புள் அதை ஏற்றுக்கிறது கிடையாது. they won't accept. அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு. அதனாலதான் நான் பெந்தேகோஸ்தேல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் இயேசுவை வந்து பெந்தேகோஸ்தேல இருந்து ஏற்றுக்கொண்டேன். சில பேர் ஆர்சில இருந்து ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள சில பேர் வந்து சிஎஸ்ஐல இருந்து இயேசுவை எடுத்துருக்கீங்க. நான் ஆண்டோட கிருபையில என்னை வந்து ஆண்டவர் வந்து பெந்தேகோஸ்தேல இருந்து ரட்சிப்புக்குள்ள கூட்டியாந்தாரு. அதோட கிருபையால நான் வந்து ஒரு காலத்துல பெந்தேகோஸ்தேல சிக்கி மாற்றி இருந்தேன். அங்க இருந்து இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். பாஸ்டர் சொல்லுங்க. ஆக்சுவலா பாஸ்டர் நீங்க சொல்லும்போது இது வந்து புதுசா இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஏத்துக்கலாமா அப்படின்ற பயம் ஆக்சுவலா இந்த காஸ்பல் கேட்கும்போது வர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ என்னன்னா என்னுடைய டிசைனால, என்னுடைய டிஃபால்ட் டிசைனால எது எனக்கானதோ அதை என்னால் ஆப்டா எடுத்துக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறப்ப ஒரு ஹார்ட்வேருக்கு வந்து ஒரே ஹார்ட்வேருக்கு வந்து மல்டி சாஃப்ட்வேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது அப்படின்னா ஒரே ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு மல்டி ஈத்தர்நெட் டிரைவர் இருக்கும். ஆனால் அதோட டிரைவர் தான் ஆப்டாக அதுக்கு எடுத்துக்கும். அது எத்தனை டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகும். பட் அந்த போர்ட் எப்போ ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் அப்படின்னா அதோட அக்யூரேட் சாஃப்ட்வேர் கனெக்ட் ஆகும்போது தான் எடுக்குது. ஸோ இந்த வசனம் இப்போ அந்த முன்னடையாளமானவன்ற வசனத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜீசஸ் தான் ஃபர்ஸ்ட் ரியல் பேட்டர்ன்றது என்னால் என் ஹார்ட் அங்கீகரிச்சுக்குது. நீங்க பெந்தேகோஸ்தேல ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா. இன்னைக்கு எத்தனை பேர் பெந்தேகோஸ்தேல இருந்து இயேசு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்குறீங்க? பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கப்படுறீங்களான்னு கேட்டதெல்லாம் போய் இப்ப பெந்தேகோஸ்தேல இருந்து எத்தனை பேர் இயேசு ஏத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய காலம் வந்துருச்சு இப்ப. கரெக்ட். சோ பாஸ்டர் ஏத்துக்கிட்டாரு, கை வைத்திருக்காரு. ஓகே, ரைட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த ஆடம்ஸ் புரியணும். இதெல்லாம் வந்து உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு புரியணும். அவர் மறிச்சாருன்னா நான் மறிச்சேன்னு எப்படா சொல்றாங்க, அவர் உயிர்த்தாருன்னா நான் உயிர்த்தேன்னு எப்படா சொல்றாங்க, இதெல்லாம் எப்படா அப்படின்னு உங்க மைண்டுக்கு வந்து இதெல்லாம் கரெக்டா போய் 2+2 4 அப்படின்னு எப்படி உட்காருதோ அப்படி போய் உட்காரணும். இதெல்லாம் உங்க சப்கான்சியஸ்ல எப்படி அவர் மறிச்சா நான் மறிக்கிறேன், அவர் உயிர்த்தா நான் ஏன் உயிர்க்கிறேன், ஏன்னா ஒரு ஆதாம் பழம் தின்னதுக்கு எல்லாரும் சாவறான், அது மட்டும் ரைட்டா? அது மட்டும் எப்படி ஆச்சு? அப்ப சாவறது மட்டும் கரெக்டா ஆகுது, அப்ப மட்டும் கேள்வி வரல. அவன் தின்னா நான் ஏன்டா சாவறேன்னு கேள்வி வரல. இன்னைக்கு வரைக்கும் மரணம் பூமியில ஆண்டுகிட்டு இருக்கு, மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இவ்வளவு தூரம் வரைஞ்சு கட்டிட்டு வந்து நின்று பேசுறீங்க. ரைட், ஓகே. அது மட்டும் நடக்கிறது கரெக்டா நடக்குது, அதை மட்டும் ஏத்துக்கிற. ஒருத்தனுக்கு நடந்தா அது எல்லாருக்குமே நடந்துருச்சுங்க அப்படின்ற ஏத்துக்க முடியுற உங்க மனநிலையால ஒரிஜினல் ஆதாம் வந்து அவர் மரித்து அவர் உயிர்த்து அவர் பரமேறி போய் அவர் பிதாவின் வலது வாரிசத்துல உட்கார்ந்தப்ப நீங்களும் அவரோட கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் உங்க சப்கான்சியஸ் வந்து ஏத்துக்க முடியலன்னா, ஏன் அதை இன்னும் உங்க சப்கான்சியஸால பார்க்க முடியலன்னா, உங்களுக்கு இந்த மேக்ஸ் இந்த கணக்கு வந்து இன்னும் புரியலன்னு அர்த்தம். 2+2 4 அப்படின்னு அது புரியுற மாதிரி இது புரியலன்னு அர்த்தம். இது புரிஞ்சிருச்சுன்னா அழகா உங்க சப்கான்சியஸ் வந்து எஸ், Christ died, I also died with him. When he rose again, then I also rose. When
he was ascended to the Father, I too ascended with him. ஓகே, இதெல்லாம் எங்க பாஸ்டர் நடந்துச்சு? நான் தான் பாடியில இங்க இருக்கனே அப்படின்னா, இதெல்லாம் உங்களோட கான்ஷியஸ்ல நடக்கிற விஷயம். இதெல்லாம் அசென்ஷன் வந்து உங்க கான்ஷியஸ் அசெண்ட் ஆகணும். உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் அசெண்டிங் ஆகலன்னா, அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் மரித்தீர்களே, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இப்போ உங்க கான்சியஸ்னஸ் அசெண்ட் ஆகணும். அது அசெண்ட் ஆகாம, கான்சியஸ்னஸ் இன்னும் அசென்ஷனுக்கே போகாம, அது இன்னமும் அப்படியே இங்கேயே உலாவிட்டு இருக்குன்னா, earthly கான்சியஸ்னஸ்லயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களால இந்த ட்ரூத்ஸ் என்ன செய்ய முடியாது, ஏத்துக்கவே முடியாது. முதல்ல அதனாலதான் பாருங்க, நிறைய பேரால இந்த வசனம்லாம் எடுத்து எவனும் சர்ச்சில் பேசவே மாட்டான். நீங்க நார்மலா பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போங்க, வாரம் பாவத்தின் சம்பளம் மரணம்பா. எந்த 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 பிரசங்கம் வேணாலும் எடுக்கட்டும், ஆனா அதுல ஒரு வார்த்தை வரும், பாவத்தின் சம்பளம் மரணம். பிராமிஸ் தான், வாக்குத்தத்தம் தான் முக்கியமா. காணிக்கையை வஞ்சித்து எடுத்து வச்சியா, இது ரெண்டாவது உத்தரவு. தசம பாகத்தை எடுத்து வச்சியா, வஞ்சித்தாயா, தேவனை வஞ்சிக்கிறாயா, அது வந்து ரெண்டாவது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து எந்த சர்மன் எடுத்தாலும் இதெல்லாம் உள்ள வரும். டாபிக் என்னவா வேணா எடுத்து போக. ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்றேன் பாஸ்டர். ஒரு இப்படி சொன்னாருன்ட்ட, ஒரு ரெவடி வந்து ரட்சிக்கப்படும் பொழுது, ரெவடி வந்து ரெவடியா இருக்கும்போது கத்தியை காட்டி பணம் பறிக்கிறான். அதே ரெவடி மனம் திரும்பி சபைக்கு வரும்போது வசனத்தை காட்டி மக்கள்கிட்ட காசு கேட்கறான் அப்படின்னு ஒருத்தர் பாசிபிள் சொன்னார், ஒரு சொன்னார். சோ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே டூல் வந்து தேவடைய வசனமே கத்தியா மாறு. ஒரு காலத்துல மக்கள் பயம் காட்டி என்ன பண்றான், கொடுக்கலன்னா இந்த சாபம் வந்துருன்ற ஒரு 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 திங்ஸ் மக்கள் சபைக்கு வரும்போதே பேங்கிட்டே வராங்க. அந்த ஃப்ரீடம் மக்களுக்கு இல்ல, அதான் பிரச்சனை இப்போ. ஃபியர். சோ ஃபியர், கிவிங் வந்து கிவிங்ன்றது கரெக்ட் தான். ஏன்னா கிவிங் வந்து இந்த உலக இந்த கிரியேஷனை கொஞ்சம் அப்படி பாருங்க, எல்லாமே கொடுக்குது. சூரியன் ஒளியை கொடுக்குது, சந்திரன் ஒளியை கொடுக்குது, பூமி தன்னிடத்துல இருக்கக்கூடிய இதை வச்சு விளைய வைக்குது, மரங்கள் தன்னிடத்துல இருக்கிற விதையை கொடுத்து உங்களுக்கு விளைச்சலை கொடுக்குது. இந்த ஹோல் கிரியேஷன்ல எல்லாமே மனிதனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. மனுஷன் மட்டும்தான் எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு கொடுக்கணும்ன்ற எண்ணமே இல்லாம இருக்குது. மனுஷன் மட்டும்தான் கிவிங்ன்ற ஆட்டிடியூடே மனுஷனுக்கு இருக்காது. எப்படி இன்னும் சேர்க்கலாம்னு மட்டும் தான் யோசிப்பான். அங்கதான் நம்ம வந்து தப்பா புரிஞ்சிருக்கோம் கிவிங்க. சோ கிவிங் இஸ் ரைட், பட் அந்த கிவிங்க எப்படி ஒரு மனிதனுடைய இருதயம் வந்து எப்படி ஒரு மனிதனுடைய இருதயம் வந்து சியர்ஃபுல் கிவர்னு பைபிள் சொல்லுது. சியர்ஃபுல் கிவர், அது வந்து அந்த சியர்ஃபுல்ல இருந்து வரணும், அந்த ஜாய்ல இருந்து ஆக்டிவேட் ஆகணும், அந்த ஜாய்ல இருந்து கிவிங் வெடிச்சு வெளியே வரணும். அப்படி வந்தாதான் உங்க இருதயம் வந்து உருப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இருதயம் உருப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஃபியர்ல இருந்து கிவிங் வரக்கூடாது. சரிங்களா? சோ இப்ப ஆடம்ஸ் நல்லா புரிஞ்சதா? ஆடம்ஸ் கிளியர் ஆச்சா? சோ ஜீசஸ் வந்து பாவத்தினால வரல, அவர் வந்தப்ப இங்க பாவம் இருந்ததுனால பாவத்தையும் டீல் பண்ணி அதையும் என்ன செஞ்சிட்டாரு, முடிச்சு விட்டார். புரியுதுங்களா? இங்க பாவம் இருந்ததுனால அதையும் டீல் பண்ணிட்டார். சோ பாவத்துக்காக தான் இயேசு வந்தாரு அப்படின்றது இல்ல. அவர் வர்றதுதான், வந்தப்ப பாவம் இருந்ததுனால, மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் இருந்ததுனால அதையும் டீல் பண்ணி முடிச்சு விட்டார். இவ்வளவுதான் மேட்டர். சோ காஸ்பல், இப்போ ஒருத்தருக்கு காஸ்பல் எப்படி சொல்றது, எப்படி ஒருத்தருக்கு காஸ்பல சொல்லுறது? ஒரு ஆளுக்குள்ள நீங்க இப்பதான் என்னமோ இயேசுவே உள்ள கொண்டு வர போற மாதிரி பேசக்கூடாது. உனக்குள்ள ஏற்கனவே இருக்க, நீ இருக்கிறாருன்றத நீ நம்பினா மட்டும் போதும். அவ்வளவுதான். கிரைஸ்ட்
இஸ் ஆல்ரெடி இன் யூ. ஏற்கனவே உனக்குள்ள இருக்க. நீ நம்பு, நம்பாம போனா இருக்கிறது உண்மை. நீ நம்புனா அந்த அந்த அதனுடைய ஃபுல் மகிமையையும் உன் லைஃப்ல நீ ஆக்டிவேட் பண்ணிடுவ. என்ன பண்ணிடுவ? ஆக்டிவேஷனுக்கு கொண்டு வந்துருவ. இவ்வளவுதான். நான் நிறைய பேருக்கு சொல்லும் போது இப்படித்தான் காஸ்பல் ஷேர் பண்ணுவேன். யார்கிட்டையும் போய் இயேசுன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவரை ஏத்துக்கங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே உங்களுக்குள்ள அவர் இருக்காரு. நீ நம்ப வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்றத மட்டும் நீ அக்னாலேஜ் பண்ணி பாரு. உன் லைஃப்ல மாற்றம் வரும். நீ கண்டிப்பா அவரை உனக்குள்ள பாத்துருவ. புரிஞ்சுதா? காஸ்பல். என்கிட்ட ஒரு ஆளு வந்தாங்க. ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க கையில அடிபட்டு அவன் கையை மடக்கவே முடியல. எங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. கை இப்படியே இவ்வளவு தூரம் தான் மடங்குது, மேல மடங்க மாட்டேங்குது, இப்படியே இருக்கான். அப்ப அவனுக்கு இயேசுவை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவன் வந்து தம்பி, நான் கிரைஸ்ட் அப்படின்றவர் உனக்குள்ள இருக்காரு தம்பி. நான் சொல்றேன், அந்த ஆண்டவர் ஏற்கனவே உனக்குள்ளதான் தம்பி இருக்காரு. ஏற்கனவே எங்கதான் இருக்காரு? உனக்குள்ளதான் இருக்காரு தம்பி. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் தம்பி. அவர் எனக்குள்ள இருக்காருன்றதை மட்டும் நம்பு தம்பி. நீ அதை மட்டும் சொல்லு தம்பி. நீங்க எனக்குள்ள இருக்கீங்கன்றத நான் நம்புறேன். என் கை இப்ப வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மடக்கு தம்பி அப்படின்னு. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அதை அப்படி மூணு நான் மூடிடுச்சு கையை. அவனே முழிக்கிறான். இப்ப நான் சொன்னேன், உனக்குள்ள இருக்கிறாருன்றத நீ நம்புறதுக்கு தான் இதை கூட இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனா அவர் உனக்குள்ளதான்டா இருக்காரு. உனக்குள்ளதான் இருக்காரு. அதை மட்டும் எப்பவுமே நம்பிக்கிட்டு. இதுதான் நீ செய்ய வேண்டியது. இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு காஸ்பல் இப்படிதான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் போய் என்னமோ இயேசு இனிமேதான் வரப்போறாருன்னு சொல்ல மாட்டேன். உனக்குள்ள இருக்காரு, நம்புறியா? நான் நம்புறேன். சரி, இப்ப நடந்து எந்திரிச்சு நட அப்படின்னா நடப்பாங்க. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். காஸ்பலை நம்ம தான் ரொம்ப டஃப் ஆக்கி வச்சிருக்கோம். நம்ம தான் போய் 4 பேருக்கு அடி வாங்கி காஸ்பல் சொன்னாதான் நம்ம கிறிஸ்துவுக்காக அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு அப்படி காட்டணும். இல்லைன்னா காஸ்பல் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும். அது கேட்கவே, அதனால அது குட் நியூஸ். அதை ஒருத்தனுக்கு கேட்கும் போதே இருதயத்துல ஃபீல் ஆகும். டேய், நீ அவர் உனக்குள்ளதான்டா இருக்காரு. நீ நான் நம்ப மாட்டேன். அப்பயும் உனக்குள்ளதான்டா இருப்பாரு. அவர் விட்டுட்டுலாம் வெளியே போக முடியாது. அவர் போனாருன்னா நீ இருக்கவே முடியாது. நீ அப்படியே அந்த இடத்துலயே அப்படியே மறைஞ்சிருவ. நீ உன்னோட எக்ஸிஸ்டன்ஸே அவர் தான் உன்னை பிடிச்சு வச்சிருக்காரு. He holds together. அவர் தான் உன்னை பிடிச்சு வச்சிருக்காரு. அவருக்குள் நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம், நடக்கிறோம். இதெல்லாம் அவருக்குள்ளதான் நடக்குது. இந்த செய்திய பவுல் ஏதோ சர்ச்சில் பேசல, அத்தேனே பட்டணத்துல பேசுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துல ஏதென்ஸ்ல பேசுறாரு. முழு பட்டணமும் விக்கிரகத்தால சூழ்ந்து கிடக்கு. அந்த பட்டணத்துக்குள்ள போய் பவுல் நின்னு பேசுறாரு. நம்மளா இருந்தா என்ன சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊர் பூரா விக்கிரகம், ஊரு பூரா விக்கிரகம், தெருக்கு தெரு, முக்குக்கு மூக்கு, வீட்டுக்கு வீடு, அப்படியே விக்கிர கோட்டை. நம்ம ஆளை கொண்டு விட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பான்? இந்த பட்டணம் முழுவதும் அந்த காலத்திலே சூழ்ந்திருக்கிறது, இருளிலே கிடக்கிறது. இந்த இடத்துல ஒரு வலுசற்பம் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு தரிசனத்துல தேவன் காட்டினார், இந்த பட்டணத்தை சீக்கிரத்துல ஒரு அழிவு வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மால விட்டுருந்தோம்னா, பெந்தேகோஸ்தே பாஸ்டர் விட்டுருந்தோம்னா இதான் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க அவங்க ஏதென்ஸ்ல. பால் என்ன பிரீச் பண்ணாரு ஏதென்ஸ்ல போய்? முழு பட்டணம் விக்கிரகத்துல பார்த்த பிறகு பால் என்ன பேச்சு பண்றாருன்னா, டேய், அவருக்குள் நாம் அசைகிறோம், நாம் இருக்கிறோம், நாம் பிழைக்கிறோம். நான் சொல்லல, அவங்களையும் சேர்த்து சொல்றாரு. இந்த பட்டணம் கூட அவருக்குள்ளதான்டா இருக்கு, அவருக்குள்ளதான்டா நீங்களும் அசைறீங்க, அவருக்குள்ளதான்டா நீங்களும் பிழைக்கிறீங்கன்றாரு. இதைத்தான் நான் சொல்றேன். நான் போய் ஒருத்தருக்குள்ள அவரை கொண்டு வரது இல்ல. அவன் ஏற்கனவே அவருக்குள்ளதான் இருக்கான், அவருக்குள்ளதான் அசைகிறான், அவருக்குள்ளதான் பிழைக்கிறான்.
அத போய் அவனுக்கு சொல்றதுதான் காஸ்பல். God is in youன்றதுதான் காஸ்பல். Christ is in you is the gospel. அதான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி அதை ஈஸியா புரிய வைக்கிறத விட்டுட்டு ஏன் தலையை சுத்தி மூக்க தொடறோம்னு எனக்கே தெரியல. நீ கும்புறதெல்லாம் தப்பு, நீ கும்புறதெல்லாம் விக்கிரகம், இதெல்லாம் நீ விட்டு அப்படியெல்லாம் பவுல் அங்க பேசவே இல்லை. நீங்க போய் எடுத்து பாருங்க அத்தேனே பட்டணத்துல அவர் பேசின பிரசங்கத்தை. இதெல்லாம் பேய், நீங்க எல்லாம் கும்புறது பூரா பேய், எங்கேயாவது உருவார்த்த விட்டாரா? ஏன் நம்மால அடி வாங்குறான் தெரியுமா? ஊரா இவன் வாயில தான் இவனுக்கு சனி. இவன் வாயை வச்சுட்டு ஒழுங்கா பிரசங்கம் பண்றது இல்ல. பவுலை விட நீ பெரிய ஆவியில வைராக்கியம் கொண்டே. பவுல் ஊரு பூரா விக்கிரத்தை பார்த்த பிறகு ஆவியில வைராக்கியம் வந்துச்சு அத்தேனா பட்டணத்துல. நம்ம ஆளுக்கு ஆவியில வைராக்கியம் வந்துச்சுன்னா இவன் போய் என்ன சொல்லுவான்? பேய்கள் இந்த பட்டணத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது, அந்த காரம் சூழ்ந்து இருக்கிறதுன்னு. அப்புறம் அவனுக்கு கேட்கிறவனுக்கு கோபம் வராதா? கூப்பிட்டு வச்சு 4 குத்து குத்ததான் செய்வான். அப்புறம் கடைசியில கிறிஸ்துவுக்காக அடிபட்டு வந்தேன்னு காஸ்பல் சொல்ல தெரியாம, காஸ்பல் என்னன்னு தெரியாம சொல்லிவிட்டு வந்து அடி வாங்கிட்டு வருது. பால் அத்தேனே பட்டணத்துல அடி வாங்கவே இல்லை. ஏன் வாங்கல? ஏன்னா ஒழுங்கா காஸ்பல் சொல்றாரு. காஸ்பலை கரெக்டா சொன்னீங்கன்னா எவனை அடிக்க மாட்டான். எருசலேம்ல தான் அடி வாங்கினாரு. எப்படி? எருசலேம்ல தான் அடி வாங்கினாரு. பாஸ்டர்ஸ் தான் அடி வாங்கினது பூரா யூதர்கள்ட்ட தான். அடி வாங்கினது பூரா யூதர்கள்ட்ட தான். விக்கிரக ஆராதனை என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி விக்கிரக ஆராதனை தப்புன்னு புரிய வைக்கிறாரு பாருங்க. நம்மளா இருந்தா இதெல்லாம் பேய், இதெல்லாம் பிசாசினுடைய ஆவிங்க இருக்கு அப்படி சொல்லியிருப்போம். பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவனுடைய சந்ததிகளாக இருக்கிற நீங்கள் மனுஷருடைய கைவேலையாய் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் நம்ம கும்பலாமா? இது வெறும் வெறும் இது 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 பேயெல்லாம் இல்ல, இது கல்லுன்னு புரிய வச்சாரு. அவ்வளவுதான் மேட்ரு. கல்லுன்னு புரிய வச்சுட்டு போக, கல்ல நீ பேயின்னு புரிய வைக்கும் போதுதான் அடிய கொடுக்குறான். ஏண்டா என் சாமியை நீ பேய்கிறியா? அவனுக்கு நீ அதை கல்லுன்னு சொல்லி பாருங்க. அது கல்லு, அது வெறும் கல்லுன்னு சொல்லி பாருங்க, அமைதியா கேட்பான். ஏன்னா அது அவனுக்கும் தெரியும். சோ காஸ்பல் நம்ம தான் அதை ரொம்ப கஷ்டமாக்கி நம்ம அதை ரொம்ப அப்படியே இதாக்கி வச்சிருக்கோம். வெரி சிம்பிள். பவுல் அதனாலதான் எழுதுறாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, புறதேசத்தான் என்றும் இல்லை, அவன் என்றும் இல்லை, இவன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, இவன் என்றும் இல்லை, அவன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாருக்குள்ளும் எல்லாமுமாய் இருக்கிறார். அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? எடுத்து வாசிங்க பாப்போம். கிறிஸ்துவே எல்லாருக்குள்ளும் என்னவா இருக்காரு? எல்லாமுமா இருக்கிறார். கொலோசியர். கிரைஸ்ட் இஸ் இன் ஆல், எல்லாருக்குள்ளும் எல்லாம். நமக்கு அதெல்லாம் புரியவே புரியாது பாருங்க. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாரிலும். சோ இப்ப கேள்வி எங்க வருது? இப்ப இதெல்லாம் கேட்கும் போது இப்ப கேள்வி எங்க வருதுன்னா, அப்ப அவங்களுக்குள்ள பிசாசு எப்படி இருக்கு? அதுதான் இப்ப ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அந்த கேள்வி பதில் சொல்றேன். இப்ப அப்ப கிறிஸ்டியன்ஸ்குள்ள கூட பிசாசு இருக்கே. அதனாலதான் சொல்றேன் கிறிஸ்தவனா இருக்காதுன்னு. கிறிஸ்தவனுக்குள்ள பேய் இருக்காது எவன் சொல்றது? சர்ச்சுக்கு போனா பேய் வராது எவன் சொல்றது?
எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் கான்சியஸ்னஸ். இதத்தான் நீங்க புரியணும். கான்சியஸ்னஸ் கரெக்டா இருந்தால், உங்களுடைய கான்சியஸ்னஸ் கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ்க்குள்ள இல்லாமல் இருந்தால், இதத்தான் நான் முத நாள்ல இருந்து உங்களுக்கு திரும்ப 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 புரிய வைக்கிறது இதுதான். கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ்ல கரெக்டா உள்ள கிளியரா இல்லாமல் இருந்தால், நீங்க லா கான்சியஸ்னஸ்ல இருந்தீங்கன்னா, நீங்க சர்ச்சுக்கு போங்க, கிறிஸ்டியன் ஆயிக்கங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. உங்களோட டோர் ஓபனா தான் இருக்கு. நீங்க உங்க மனதுல கதவை திறந்து வச்சிருக்கீங்க. உங்க மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் அடையல. அப்ப நீங்க தான் ஆக்சஸ் பண்றீங்க. நீங்க தான் அதுக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்க. பிசாசு எவனையும் பிடிக்காது, நாம தான் பிடிக்கிறோம். நம்முடைய கான்சியஸ்னஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபியர், ஆங்ஸைட்டி, நம்ம தான் அதை ஆக்டிவேட் பண்றோம். நம்ம தான் அதை என்ன செய்யறோம்னா இன்வைட்டே பண்ணுவோம். நம்மளுடைய இக்னாரன்ஸ், நம்முடைய அறியாமையின் நிமித்தம், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா டோரை ஓபன் பண்ணுது. அதனாலதான் டே 1ல இருந்து சொல்லிட்டு வரேன். கான்சியஸ்னஸ் கரெக்டா கிளென்ஸ்டு கான்சியஸ்னஸ்க்குள்ள வர 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 உங்களுடைய மனம் புதிதாகிறது தான் முக்கியம். நீங்க ரிச்சுவல்ஸ் பிராக்டிஸ் பண்றதுனால மேட்டரே கிடையாது. நீங்க போகலாம், ரிச்சுவல்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். உங்க மனம் எந்த அளவுக்கு புதிதாகுது, உங்க மனம் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் ஆகுது, அதுலதான் இருக்கு ரட்சிப்பு. ரட்சிப்பு நீங்க இதுல கிடையாது. உங்க ரட்சிப்பு அதனாலதான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களை கான்சியஸ்னஸ்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். இப்ப கூட ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் ஏன் புரிய வைக்கிறேன், உங்க கான்சியஸ்னஸ்க்கு இதெல்லாம் கிளியரா போகணும் உள்ள. அப்பதான் உங்க கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகும். இன்கிரைஸ் கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகும். அப்பதான் நான் இன்கிரைஸ்ல இருக்கிறேன்ற உணர்வுகள் திறக்கப்படும். இன்னும் அந்த உணர்வுகள்லாம் இன்னும் திறக்கவே படலையே. கிரைஸ்ட் உள்ளதான் இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிருக்காரு. அவர் தான், அவருக்குள்ளதான் சகலமும் இருக்குது, இயங்குது, எல்லாமே அவருக்குள்ளதான் நடக்குது. ஆனாலும் நம்ம இருதயம் இன்னமும் கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ்க்கு என்ன ஆகல, ஓபன் ஆகலையே. அங்கதான பிரச்சனையே இருக்கு. வாசிங்க ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:6 சீக்கிரம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மேட்டரே முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வசனம் புரிஞ்சுச்சுன்னா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் புரிஞ்சிடும். மரணம் இப்ப எங்க இருந்து வருதான்? மாமிச சிந்தைதான் மரணத்தை கொண்டு வருதான். ஆவியின் சிந்தையோ ஜீவனையும் சமாதானத்தையும் ஆக்டிவேட் பண்ணிருமா. இன்னமும் அந்த விழுந்து போன லா கான்சியஸ்னஸ்குள்ளேயே இருந்தீங்கன்னா எப்படி ஒரு சிந்தனை இன்னொரு சிந்தனையை எப்ப பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரோமர் 2ஆம் அதிகாரம் அந்த வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அன்னைக்கு நான் சொன்னது ரோமர் 2ஆம் அதிகாரத்துல அவர்களுடைய சிந்தனையே ஒன்றை ஒன்று குற்றமாக தீர்த்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு தாட் வரும்போது இன்னொரு தாட் இப்படி குற்றமா தீர்க்குது பாருங்க. இந்த கான்சியஸ்னஸ் எப்ப வரைக்கும் உள்ள இருக்குதோ அப்ப வரைக்கும் சொல்றேன் கவனிங்க, சிந்தை மரணம். மரணம் மைண்ட்ல இருந்து மரணத்தை தான் நீங்க பிறப்பிப்பீங்க. டெத்தை நீங்க தான் ஆக்சஸ் பண்றீங்க உங்க மைண்ட்ல. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சு?
அதனாலதான் கான்சியஸ்னஸ்ல ஷிஃப்ட் ஏற்படணும், சேஞ்ச் வரணும். கான்சியஸ்னஸ்ல ஒரு மாற்றம் இல்ல. வெறுமனையா சண்டே காலையில மட்டும் போயிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம்னா அது கிடையாது. அது மேட்டரே கிடையாது. அதெல்லாம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ட்ரூத் உங்க கான்சியஸ்னஸ் கிளென்ஸ் பண்ணும். ட்ரூத் உங்க கான்சியஸ டெலிவர் பண்ணும். ட்ரூத்தோட பவர் அதுதான். ட்ரூத் உள்ள வரும்போது கான்சியஸ்னஸ் டெலிவர் ஆகும். ஃப்ரீடம் ஆயிருவீங்க. பேய பத்தின பயம் இருக்காது. இன்னைக்கு காலையில ஒருத்தருக்கு கிளாஸ் எடுத்தேன். பர்சனல் கிளாஸுக்கு வந்திருந்தாங்க. ஸோ 1-to-1 கிளாஸ் வேணும்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அவரோட ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன். அவர் முழுக்க அவர் கிரைஸ்ட பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அவரோட ப்ரீச்சிங் எல்லாம் எடுத்து பார்த்தா, இந்த ஆவி எங்க இருந்து வருகிறது தெரியுமா, அந்த ஆவி எங்க போகுது தெரியுமா, இந்த ஆவி எலும்புக்குள்ள இருக்கு, அந்த ஆவி சதைக்குள்ள இருக்கு, இந்த ஆவி நரம்புக்குள்ள இருக்கு, இந்த ஆவி கண்ணுக்குள்ள இருக்கு, இந்த ஆவி இதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. யோ, உன் பிரசங்கத்தை ஒரு 4 நாள் கேட்டேன்னா இருக்கிற விசுவாசத்தெல்லாம் இழந்து பேய் கான்சியஸ்னஸ்க்கு என்னைய கொண்டே விட்டுருவீங்க போலேடா அப்படின்ற அளவுக்கு நம்மளை அப்படியே டெரர் ஆக்குறாரு. தண்ணியில இந்த ஆவி இருக்குங்கிறாரு. இளநி வாங்கி குடிச்சா கூட ஊதி தான் குடிப்பாராம். சொல்றாரு, நான் ஊதி குடிப்பேன். ஏன்னா அந்த இளநியை வெட்டுனவங்களோட ஆவி இருக்குறாரு. யோ, நியாயம் அடிக்கலாம். உன் பிரசங்கத்துல 4 நாள் கேட்டோம்னா முடிச்சு விட்டுருவீங்க புள்ளையடா. ஆனா அதை தேடி மக்கள், அதுக்கு மக்கள் பிரைஸ்லாம் அல்லேலூயா சரியான சத்தியத்தை சொல்றீங்க, கரெக்ட், அதையும் மக்கள் ரசிக்கிறாங்கல்ல. அது ரொம்ப பிடிக்குது இவனுக்கு. ஏன்னா ஆப்டா இருக்கு. ஏன்னா அது கான்சியஸ் மைண்ட்ல அவன் ஏற்கனவே பேய்க்கு பயந்து வந்தானே. சோ பேய்னோடனே அது அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்கிறான். இன்னைக்கு காலைல அவரு நம்மகிட்ட சிக்கிட்டாரு. 1-to-1 கிளாஸ் வேணும்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பர்சனல் கிளாஸ் பே பண்ணி அதுக்கு அவரு அட்டென்ட் பண்ணாரு. ஸோ அவருக்கு இதுதான் சொல்லி கொடுத்தேன். நீ எந்த அளவுக்கு பேயை ஆக்டிவேட் பண்றியோ, எந்த அளவுக்கு டீமன் கான்சியஸ்னஸாவே இருக்கியோ, உன்னை சுத்தி எப்பவுமே அதுதான் இருக்கும். ஏன்னா நீ என்ன கான்சியஸ்னஸ் ஆக்டிவேஷன்ல வைக்கிறீங்களோ அதுதான் உங்களை டாமினேட் பண்ணும். அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. பொழுதோட பேய்னா பேய் தான் இருக்கும். நீ எவனாலும் காப்பாற்ற முடியாது. போன்னு எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ எல்லாமே உங்க கான்சியஸ்னஸ் தான் டோர். நீங்க எதுக்கு டோரை ஓபன் பண்றீங்கன்றது உங்க கான்சியஸ்னஸ்ல. உங்க மனதை எதுல செலுத்துறீங்கன்றதுக்கு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அவ்வளவுதான். சரிங்களா? அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு அங்கேயே முடிப்போம். என்னன்னா, இந்த கொஸ்டின் அருமையான சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, if someone is able to get into Christ consciousness in every single situation, does God give them downward thoughts or unbenefited things, struggles? ஓகே, கர்த்தர் இந்த கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ்க்குள்ள ஒருத்தனை இழுக்கணுங்கிறதுக்காக கஷ்டத்தை கொடுத்து, வருத்தத்தை கொடுத்து, பலியை கொடுத்து, காயத்தை கொடுத்து அவனை இழுத்துட்டு வந்துருவாரா அப்படின்னா, அவர் கஷ்டத்தை கொடுத்து இழுக்க மாட்டாரு. கஷ்டத்துக்குள்ளதான் நம்ம ஏற்கனவே இருக்கோம். அவர் இனிமேல் கொடுக்கறதுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்ல. என்னமோ நம்ம கம்மியா வச்சிருக்க மாதிரியும், நம்மகிட்ட இல்லாத மாதிரி இனிமேதான் அவர் கொடுக்க போற மாதிரி அப்படிலாம் கிடையாது. நம்மளே நம்ம கான்சியஸ்னஸ் கரெக்டா இருக்கிறதுனால, லா மைண்டட் அப்படி உள்ள இருக்கிறதுனால எப்பவுமே டிப்ரெஷன்லயும் பீஸ்லெஸ்னஸ், அதாவது உள்ளுக்குள்ள சமாதானமே இருக்காது. எப்பயுமே ஒரு தாட் இன்னொரு தாட்டை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பீஸ் இருக்குமாங்க? உங்களுக்குள்ளேயே 2 தாட் எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருந்தா பீஸ் எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. அப்ப சமாதானமே உங்களுக்குள்ள இல்லாம தானே இருப்பீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே டோர் ஓபன் ஆயிருமே. வேர் தேர் இஸ் நோ பீஸ், நீங்க டோர் ஓபன் பண்ணிருக்கீங்க. எல்லா ஸ்ட்ரகிளுக்கும் நீங்க டோர் ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பீங்க.
சோ இதுக்கு மேல ஆண்டவர் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. யாருக்குமே அவர் கஷ்டத்தை கொடுக்கணுங்கிறதே அவருக்கு இல்ல. அவர் ஏன் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க போறாரு? இதுக்கு மேல அவர் வேற கொடுக்கணுமா? அப்ப என்னமோ கம்மியா வச்சிருக்க மாதிரி. அவர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவ்வளவுதான். அந்த ஒரு வசனத்துல எல்லாத்தையும் முடிச்சிருங்க. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எந்த பொல்லாங்க கொடுத்தும் யாரையும் சோதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல தேவன். அவ்வளவுதான். வலி வருது, வியாதி வருது, சுகம் இல்ல, நமக்குள்ள பிரச்சனை எல்லாமே நான் என்னுடைய கான்சியஸ்னஸ் கரெக்டா இன்னமும் செட் பண்ண வேண்டிய நேரத்துல செட் பண்ண வேண்டிய லெவல்ல செட் பண்ணாம நான் வேற எங்கேயோ டைவர்ட் ஆகிட்டே இருக்கேன். அவ்வளவுதான் மேட்டர். நீங்க மட்டும் கரெக்ட் சேனலை பிடிங்க, எல்லாமே கிளியர் ஆயிடும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க மனமே பேய். உங்க மனசை பாத்துக்க, அவ்வளவுதான். பேய் இருக்குன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும். கிரைஸ்ட் எல்லா இடத்துலயும் இருக்காரு நம்பி பாருங்க, கிரைஸ்ட் இருப்பாரு. நீங்க எதை ஆக்டிவேட் பண்றீங்கன்றதுலதான் இருக்கு. என்னுடைய ஓல்டு கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல சொல்லியிருப்பேன், விக்கிரகங்களை பத்தி எல்லாம் பேசியிருப்பேன். அதுல எதுவுமே நம்ம தான் எல்லாத்துக்கும் கதவை திறக்கிறோம். எப்படி திறக்கிறோம்னா, பகை, வன்மம், மற்றவங்க மேல இருக்கக்கூடிய எரிச்சல், இதுக்கெல்லாம் டோரை நம்ம இந்த கான்சியஸ்னஸ்ல விட்டு கொடுக்கும் போது நம்ம டோரை ஓபன் பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான். மாம்ச சிந்தை மரணத்தை உள்ள கொண்டு வரும். ஆவியின் சிந்தை ஜீவனையும் சமாதானத்தை உள்ள கொண்டு வரும். வெரி சிம்பிள். சிம்பிள். தாட்ஸை மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. எப்படி கிரைஸ்ட் இன் யூ அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷன்ல எப்படி ஒர்க் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமா பாஸ்டர். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ல, இந்த ட்ரூத்தை வந்து உட்கார்ந்து நல்லா உங்களுக்கு உள்ள வரைக்கும், உங்க சப்கான்சியஸ்ல திருப்பி இதை டைஜஸ்ட் உள்ளுக்குள்ள வரைக்கும் கொண்டு போகும். ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். இதெல்லாம் மெடிடேஷன் கிளாஸ்ல எல்லாம் சொல்லி தருவோம். இருந்தாலும் அதை உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க தூங்கும்போது நல்லா கிரைஸ்ட் இன் மீன்றத உட்கார்ந்து அமைதியா உங்க மனசுக்குள்ளேயே எனக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாருன்றத பாருங்க. உங்க இமேஜின்ல பாருங்க. அவர் ஹோல்டு பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறது, அந்த 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 பவர் எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒன்னு அவர் எப்படி ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்காரு, அதான் சொன்னேன்ல, அவர் ஆவியாக எல்லாத்துக்குள்ளும் பரவி இருக்காரு. அதெல்லாம் அப்படியே இமேஜின்ல கொண்டு வந்து அதெல்லாம் உங்க இமேஜினேஷன்ல அத உங்க மனக்கண்கள்ல பார்க்க ஆரம்பிங்க. He holds everything together அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இத அப்படியே விஷனா மாத்துங்க. உங்களுக்கு இன்னும் பயங்கரமா இந்த கிரைஸ்ட் இன் யூன்றது செம்மையா புரியாது. உங்க சப்கான்சியஸ் அப்படியே உள்வாங்கும். உங்களுக்குள்ள இருக்கிற கிரைஸ்ட் அப்படியே வெளியில அப்படியே பிச்சுக்கிட்டு உங்களை விட்டு உங்கள இருந்து வெளியில ஊத்த ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுவார். பாப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன். நைட்டு தூங்கும் போது நீங்க முழிச்சிருக்கும் போது பைபிள் வாசிக்கிறதுலாம் மேட்டர் இல்ல. உங்க கான்சியஸ் மைண்ட் தூங்கும் போது ஆடியோ பைபிளை போட்டு விட்டுட்டு தூங்கணும்.
நீங்க நினைப்பீங்க தூங்கும் போது பைபிள் ஒன்னா யாருக்கு தெரியுங்க? தூங்கும் போது போட்டு பாருங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க உங்க சப்கான்சியஸ் அப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நீங்க தூங்கும் போது உங்க கான்சியஸ்னஸ் தூங்கும், பட் யுவர் சப்கான்சியஸ் வந்து ஃபுல் ஆக்டிவா இருக்கிற டைம் வந்து நீங்க தூங்கும் போது வேர்ட் ஆஃப் காட அப்படியே மைல்டா வச்சுட்டு தூங்குங்க. நான்லாம் இன்னைக்கு வசனங்களை இங்க அங்க அங்கங்க இருக்கு. நான்லாம் படிக்கிற ஆளே கிடையாது, நான்லாம் கேட்கிற ஆள். நான் உட்கார்ந்தெல்லாம் படிக்க மாட்டேன், நிறைய கேட்பேன், போட்டு விட்டு தூங்குவேன், போட்டு விட்டு கேட்பேன், அவ்வளவுதான். உட்கார்ந்து கேட்பேன். நான் கேட்கிற ஆள், எனக்கு ஹியரிங் தான். நான் சில வசனங்கள்லாம் எனக்கே தெரியாத வசனங்கள்லாம் நான் எடுப்பேன், அந்த மோமெண்ட்ல எடுப்பேன். எப்படி எடுப்பேங்கிறீங்க? என் சப்கான்சியஸ்க்கு தெரியும். பாஸ்டர் அது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாஸ்டர். தூங்கும்போது வசனத்தை இது பண்ணுறது, பாட்டு கேட்கறேன் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் திரும்பி நான் கண் முழிச்சு பார்த்தோன்னா எதுவுமே கேட்ட மாதிரியே ஒரு ஒரு மெமரி இருக்க முடியுது பாஸ்டர். அதனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு மெமரி இருக்காது, பட் ஆனால் சப்கான்ஷியஸ் ஸ்டோர் ஆகும். ஆனா உங்க சப்கான்சியஸ் வந்து அது ரொம்ப ஆக்டிவா அதை கேட்டு உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டே வரும். வாவ், எப்படி பாஸ்டர் அது? ஆச்சரியமா பாஸ்டர். ரீசெண்டா வந்து நான் வந்து இந்த பிளைண்ட் ரீடிங்னு ஒரு, அதாவது கண்ணை கட்டிட்டு புக்கை வாசிக்கிறது, கண்ணை கட்டிட்டு சைக்கிள் ஓட்டுறது, கண்ணை மூடிட்டு பண்றது, அதெல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அது பண்ற ஒருத்தரை மீட் பண்ணப்ப அதை கேட்டேன், இதெல்லாம் எப்படியா பண்ற? ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க, தூக்கத்துல தாங்க. தூங்க வச்சுட்டு, அது ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு தான் பண்ணுவோம். அவர் என்கிட்ட சொன்னது குழந்தைங்களுக்கு தான் பண்ணுவோம். தூங்க வச்சுட்டு குழந்தைங்களை தூங்கிட்டு இருக்கும்போது அதை அவங்க சப்கான்சியஸ்ல கொண்டு போவோம் அப்படின்ற. எப்படியா தூங்கும் போது? குழந்தைங்க தான் தூங்குமையா, தூங்கும் போதாங்க குழந்தைங்களுக்குள்ள கொண்டு போக முடியும். முழிச்சிருந்தா அது மைண்ட் எங்கெங்கயோ வேவர் ஆகுங்கன்ற. அந்த நல்லா விளையாட வச்சு தூங்க வச்சிருவோம், தூக்கத்துல இருக்கும் போது அதை அவங்களுக்குள்ள கொண்டு போயிருவோன்ற. இதுக்கு ரகசியமே தூக்கம் தாங்கன்ற. அது மாதிரி பாஸ்டர் நான் இன்ஜெக்ட் பண்ண விஷயத்தெல்லாம் இது வரைக்கும் நான் இன்னும் வெளியில கொண்டு வரலையே. எப்படி பாஸ்டர் அதை வெளில கொண்டு வந்துருக்க முடியும்? நான் தூங்கும்போது நிறைய கேட்டிருக்கிறேன் வசனங்கள். அது எப்போ இது வரைக்கும் நான் அது வரைக்கும் வெளில கொண்டு வர முடியலையே. அது எப்போ எந்த டைம்ல அது ஆக்டிவேட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியும்? சில நேரங்கள்ல நீங்க ப்ரீச் பண்ணும்போது உங்களே அறியாம சில வசனங்கள் வரும். கரெக்டா இந்த இடத்துல இருக்குன்னு தெரியும், சில விஷயங்கள் உங்களே அறியாம எடுத்துருவீங்க. ஆமா ஆமா. அதெல்லாம் எப்படி வருது? அதெல்லாம் வந்து எனக்கும் ஒரு நாள் படிச்சது, ஆனால் ஆவியானவர் தான் அதை நினைக்கூடுறாருன்ற அப்படிதானே நம்ம இது பண்ணிடுவோம். ஆனால் பட் நேச்சராகவே நமக்கு முடியாது. நேச்சராகவே நீங்க தூங்கும் போது போட்டு பாருங்க, அது எல்லாமே உங்க சப்கான்சியஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்க டைம். தூங்கும் போது வசனம் கேளுங்க, அது ரொம்ப உங்களுக்குள்ள கொண்டு போகும். பட் இது வரைக்கும் யாருமே இப்படி டீச் பண்ணது இல்லையா பாஸ்டர்? ஏன்னா இது தூங்கும்போது நமக்குள்ள அது ஆக்டிவேட்னா இப்போ இது வரைக்கும் இருக்கிற ஒரு பிரசங்கத்தில் கூட அப்படி நம்ம கேட்டதில்லை பாஸ்டர். ஒருத்தர் கூட அப்போ தெரியாதுன்னு அர்த்தமா? எப்படி எடுத்துக்கிறது? என்ன பண்றது? செய்யும் இல்லை, ஒரு வேர்ல்டி பர்சன் கூட இப்படி நீங்கள் சொல்கிறதே ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு பர்சன் வந்து குழந்தைங்க தூங்கும்போது அவங்களுக்குள்ள அதை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ சப்கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணுறது தான் மேட்ருன்றது எனக்கு. நம்ம வீட்டில் அம்மாக்கள்லாம் செய்வாங்க, தூங்கும்போது குழந்தைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்குறது, அதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. பட்டு அதை டாலரேட் பண்ண முடியல. சூப்பர் மாஸ்டர். பிரதர், இதுக்கெல்லாம் ஒரு டைம் லைன் இருக்கா? இப்ப நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி சப்கான்சியஸ்ல தூங்கும் போது போட்டு நீங்க கேட்கும் போது அது உங்க சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகும்ட்டு, இதுக்கு ஏதாவது டைம் லைன் இருக்கா? இவ்வளவு நாள் பண்ணா இவ்வளவு நாள் தொடர்ந்து பண்ணணும், இல்ல இது எப்படி
அதோட பலனை நான் எப்ப பார்ப்பேன்? அது கேட்கிறேன் நானு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கான்ஷியஸ்னஸ். உங்களோட கான்ஷியஸ்னஸ் எந்த அளவுக்கு, ஒவ்வொருத்தருடைய கான்ஷியஸ்னஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகும். அதான் சொல்றேன், குழந்தைங்களுக்கு வந்து 3 நாள் கோர்ஸ்லயே நாங்க எல்லாத்தையுமே கொடுத்துருவோங்க, தூங்க வச்சே கொடுத்துருவோன்றான். அந்த 3 நாள்ல பண்ணி விட்டுருவோன்றான். நானே அசந்து போயிட்டேன். எப்படியா 3 நாள்ல எப்படியா? 3 நாள் குழந்தைங்களுக்கு 3 நாள் போதுங்கன்றான். அப்ப நான் என்ன மாதிரி பெரியவங்களுக்கு உனக்கெல்லாம் 300 வருஷம் போனாலும் கஷ்டம்ன்றான். ஏன்னா உன் கான்சியஸ்னஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆயிப்போச்சு. உன் மைண்ட், உன்னோட மைண்ட் செட் வந்து இறுகிருச்சு. நீ ஒரு விஷயத்த ஒரு மாதிரி தான் திங்க் பண்ண முடியும். உன்னால வேற ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த வேற மாதிரி சிந்திக்கவே முடியாத அளவுக்கு நீ வந்து ஃபார்ம் ஆயிட்ட உன் மைண்ட. So it depends on person to person. அது வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது, நீங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்க கான்சியஸ்னஸ்க்குள்ள ஈஸியா ஒரு ட்ரூத்தை உள்ள கொண்டு போய் வச்சிடலாம். ஆனா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு இருக்கிறவனுக்கு உள்ள போறதே கஷ்டம். ஸோ பாஸ்டர் அந்த மெடிடேஷன்ல வந்து இந்த ஸ்டேஜுக்குள்ள போய் நம்ம அந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ்ல நம்ம ஃபீல் பண்றதுக்கு இந்த தூங்குற ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம போயிடணுமா? எப்படி பாஸ்டர்? ஆமா, ஐயோ, அது நீங்க தூங்கும்போது பண்றதுங்க இல்ல. அது நீங்க தூங்கும்போது போட்டு விட்டு படுங்க. இப்ப இவ்வளவு நாள் அது தெரியாம பண்ணீங்க, இப்ப தெரிஞ்சு பண்ணுங்க. வா, இப்ப தெரிஞ்சுட்டீங்கல்ல, இதான் சீக்ரெட், இதுல இருக்கு ஒரு மேட்ருன்னு தெரிஞ்சு பண்ணுங்க.